நாம இன்னைக்கு இந்த மல்டிமீட்டர் வந்து எப்படி வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த மல்டிமீட்டர் வச்சு எலக்ட்ரிக்கல் பொருட்களை வந்து செக் பண்ணதுக்காக நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இது தெரியாம எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையும் வந்து நாம வந்து சரி பண்ண முடியாது. ப்ராப்ளத்தை வந்து கண்டுபிடிக்கிறத இது வச்சு தான் கண்டுபிடிக்கணும். வாங்க இது வச்சு எப்படியெல்லாம் செக் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மல்டிமீட்டர்ல பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் வந்து இருக்கலாம். ஆனால் வந்து சேல் வந்து ஒன்று தான். அதனால இந்த மல்டிமீட்டர் தான் எல்லாத்தையும் இருக்கும். ஏன்னா இதான் ரேட்டு கம்மி. 150 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி ரேட்ல வந்து சேல் பண்ணுவாங்க. முதல்ல இந்த மல்டிமீட்டர்ல பார்த்தோம்னா நிறைய வந்து வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து செலக்ட் பண்ற பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நேராக என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப்ல வந்து இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசி வோல்ட், பேட்டரியில் இருக்க வோல்ட் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த வி போட்டு பாயிண்ட் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா இதான் வந்து டிசி. இதில் வச்சு தான் நம்ம பேட்டரியோட வோல்ட் எல்லாம் பார்க்க வேண்டிய வரும். அதுக்கு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்க்கறதுக்காக இந்த இது இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா டயோடு, கண்டினியூட்டி மோடுன்னு சொல்லுவாங்க, பசர் மோட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் வச்சு நம்ம எல்இடி அப்படின்னு டயோடு அப்படி நிறைய வந்து செக் பண்ணணும். ஒயர் ஏதாவது கட் ஆயிருக்கான்னு சொல்லி கண்டினியூட்டி பார்க்குறதுக்கும் இதை வச்சு தான் நம்ம செக் பண்ணிட்டு இருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட்டர். இது வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்இ. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரோட என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டரோட பீட்டா வேல்யூ வந்து கண்டுபிடிக்க வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆம்பியர், பேட்டரியோட ஆம்பியர் இதெல்லாம் வந்து இது கண்டுபிடிக்கணும். ஆம்பியருக்குள்ள பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வேல்யூவில் வந்து வச்சு செக் பண்ணணும். மில்லி ஆம்பியரில் உள்ளது அப்படின்னா இந்த இதில் வந்து வச்சு நம்ம செக் பண்ண வேண்டிய வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லீட்ஸ், அதாவது ஒயரை வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 போர்ட் வந்து இருக்கும். இதில் வந்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஓஎம்னு இருக்கும், காமன் போர்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயரை வந்து இணைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வோல்ட்டு, ஓம், மில்லி ஆம்பியர் அந்த மாதிரி சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து இணைக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆம்பியர் வச்சு செக் பண்ணும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து வைக்கும்போது இதில் வந்து இந்த ரெட் கலர் எடுத்து இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் செக் பண்ணும்போது மட்டும்தான் இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம வோல்ட்டு, ஓம்ஸு, மில்லி ஆம்பியர்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ நாம இந்த மாதிரி பேட்டரிகளை வந்து எப்படி வந்து மல்டிமீட்டரில் வந்து செக் பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா மாடல் பேட்டரிகளை வந்து மல்டிமீட்டரில் செக் பண்ணலாம். அதுக்காக இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் வந்து வச்சுருக்கேன். இந்த மாடல் பேட்டரி பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் தான் இருக்கும். பெரிய பேட்டரி மட்டும் 24 வோல்ட் இருக்கும். 24 இருந்துச்சு அப்படின்னா 200 வந்து வச்சுருங்க. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா எல்லாம் 3.7 அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால வந்து 20 வோல்ட்டில் வந்து வச்சுருக்கேன். எப்போவுமே வோல்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணணும், கம்மியாக வந்து வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா அந்த மல்டிமீட்டர் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கணும். இப்படி வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3.7 வந்து இந்த பேட்டரி இருக்கும். அதுக்கப்புறம் வேல்யூ பாருங்கள் 3.68 அந்த மாதிரி வருது. ஒருவேளை நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினலில் வந்து மாற்றி வச்சு பார்த்தாலும் இது வந்து ஒன்றும் பெருசாக வந்து ப்ராப்ளம் வராது. ஒரு மைனஸ் மட்டும் காமிக்கும். பாருங்க, பக்கத்தில் ஒரு மைனஸ் மட்டும் காமிக்குது. இப்போ நாம இந்த மாதிரிப்பட்ட சின்ன செல்களை வந்து எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த பக்கம் வந்து ப்ளஸ் போட்டிருக்கு, இதை வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். பார்த்தீங்கன்னா தெரியும் 1.5 வோல்ட் வந்து இந்த பேட்டரி கரெக்டாக வந்து காமிக்குது. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா கொசு பேட்டரிக்குள்ளே இருக்க பேட்டரி. இதோட வோல்ட் பாருங்கள் 4 வோல்ட் 0.5 ஆம்பியர் போட்டிருக்கு. இப்போ வந்து இதை வந்து செக் பண்ணிடலாம். பாருங்கள், இதோட வோல்ட் வந்து 3.7 வந்து காமிக்குது. இந்த மாதிரி தான் எல்லா பேட்டரியோட வோல்ட் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஏசி வோல்டேஜ் வந்து செக் பண்ணிடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து 720 வோல்ட்டில் வந்து இது வந்து வி போட்டு இந்த மாதிரி இருக்க வந்து ஏசி 720 வோல்ட்டில் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏசி சப்ளை வந்து எப்படி செக் பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த இதை வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் நம்ம வந்து ஏசி 750 வோல்ட்டில் வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை வந்து வச்சு வைக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா 225 வோல்ட் வந்து சப்ளை வந்து வருது. நம்ம இப்போ இந்த மாதிரி ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்காக மல்டிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டரோட குறைவான ஒரு இதில் வந்து வைக்கணும். இப்போ ரெசிஸ்டர் வந்து 200 வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெசிஸ்டரோட 2 பாகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 டெர்மினல் வந்து இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் மல்டிமீட்டரில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 காமிக்குது. 1 காமிச்சுன்னா இதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது ரெசிஸ்டர்னே அர்த்தம். அப்போ வந்து ஒரு பாயிண்ட் வந்து அதிகப்படுத்தணும்.
அதிகப்படுத்திட்டு மறுபடியும் வச்சு பார்க்கணும். மறுபடியும் 1 இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அதிகப்படுத்தி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 தான் இருக்குது. 200Kக்கு வந்து வச்சுருக்கோம். இப்போ 75 காமிக்குது. 75K வேல்யூ உள்ள ரெசிஸ்டர் இது. அதே மாதிரி இன்னொரு இதை வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 1 தான் காமிக்கு. இப்போ வந்து ஒரு பாயிண்ட் அதிகப்படுத்தி பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா 976, அதாவது 1K ரெசிஸ்டர் இது. பாருங்க 0.98 அந்த மாதிரி சம்திங் வருது. பார்த்தீங்கன்னா 1K ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நாம இந்த மாதிரி டயோட வந்து இப்படி வந்து செக் பண்ணலான்னு பார்க்கலாம் மல்டிமீட்டர் வச்சு. அதுக்காக மல்டிமீட்டரில் வந்து டயோடு செக் பண்ணுறதுக்காக மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயோடு சிம்பிள் இருக்கும். இதான் வந்து டயோடு சிம்பிள். இந்த பாயிண்ட்ல வந்து வச்சுக்கிடணும். பஸ்ஸர் மோட்னு சொல்லுவாங்க இதை. இந்த டயோடோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து இங்கேருந்து, அதாவது ஆனோட்லேருந்து கேத்தோடு போகணும். அதாவது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் தான் போவோம். ஆனால் நெகட்டிவ்ல வந்து பாசிட்டிவ் வந்து வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். இப்போ வந்து டயோடில் பார்த்தீங்கன்னா ஆனோடு பக்கத்தில் இந்த ரெட் கலரை அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வேல்யூ வந்து வரணும். அதே இது டயோடோட ஆனோடு பக்கத்தில் பிளாக் கலரையும் வெள்ளை கலரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரையும் வைக்கும்போது இங்கே வந்து வரக்கூடாது. 1 மட்டும்தான் வரணும். அப்படி பார்த்தா அந்த டயோடு வந்து நல்லா இருக்குன்னே அர்த்தம். உங்களுக்கு ஒரு வேளை இங்கே வேல்யூ காமிச்சு அப்படின்னா அந்த டயோடு வந்து போயிட்டுனே அர்த்தம். அப்போ வந்து அந்த டயோட வந்து மாற்றிக்கலாம். புதுசு வாங்கி அதே வேல்யூ போட்டுட்டீங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி பல்பை வந்து எப்படி செக் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதில் ஒரு கால் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், கட்டையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அதே மாதிரி எல்இடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சின்னதாக இருக்கும், அது வந்து பாசிட்டிவ். பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இந்த எல்இடியும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறக்க பஸ்ஸர் மோடில் தான் வைக்கணும். இப்போ பஸ்ஸர் மோடில் தான் இருக்குது. இப்போ நம்ம நெட்வொர்க் லீட்ஸில் வந்து பாசிட்டிவ் டெர்மினல்லையும் இதில் வந்து நெகட்டிவ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் இந்த எல்இடி வந்து எரியுது. இதே இதை மாற்றி வச்சோம் அப்படின்னா அந்த எல்இடி வந்து எரியாது. இந்த மாதிரி எல்இடி எரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த எல்இடி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை எரியலை அப்படின்னா எல்இடி வந்து போயிட்டுன்னு அர்த்தம். நம்ம கெப்பாசிட்டர் எல்லாம் எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 டெர்மினலையும் வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் பண்ணி இதை வந்து பவரை வந்து லாஸ் பண்ணிடலாம். உள்ளே இருக்க சின்ன பவரை வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து அதே DC 20 வோல்ட்டில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அது வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு கோடு போட்டு உள்ளே வந்து நெகட்டிவ்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா பிளைனாக வந்து விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம அந்த அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இதில் கால் பாருங்கள். ஒரு கால் வந்து இதில் கால் வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஒரு நீளமாக ஒரு இருக்குன்னா அது வந்து பாசிட்டிவ், கட்டையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இப்போ நாம் நெகட்டிவ்னு இருக்கிற இடத்துல பிளாக்கையும் பாசிட்டிவ்னு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டையும் வந்து வச்சோம் அப்படின்னா அங்கே வோல்ட்டு பாருங்கள் 0 காமிக்குது. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பவருமே இல்லை. இப்போ வந்து மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸர் மோடில் வந்து வைக்கணும். பாருங்கள் இப்போ வந்து பஸ்ஸர் மோடில் வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜ் போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் மோடில் இருக்கும்போது கொஞ்சமாக ஒரு பவர் வந்து வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து பிளாக்கையும் ரெட்ல வந்து பாசிட்டிவ் வந்து வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு பிடிச்சிடுங்க. கொஞ்ச நேரம் வச்சு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அந்த மாதிரி வச்சு பிடிச்சாலே போதும். பாருங்க அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சார்ஜ் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா DC 20 வோல்ட்டில் வந்து வச்சுருங்க. பாருங்கள் DC 20 வோல்ட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்கை வந்து இதுலேயும் இதில் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வோல்ட் வந்து காமிக்கும். பாருங்கள் 2.3ல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரணும். பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்குன்னே அர்த்தம். இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா இது வந்து சார்ஜ் வந்து ஆகாது. இந்த மாதிரி நம்ம சார்ஜ் போட்டாலுமே இல்லை 0 தான் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ப்ராப்ளம்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு முறையில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸர் மோடில் நம்ம வச்சுட்டு சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பீப்னு வந்து சவுண்ட், அதாவது ஷார்ட் சர்க்யூட் இந்த மாதிரி ஷார்ட் ஆகும்போது சவுண்ட் வரும்ல,
இந்த மாதிரி சவுண்ட் வந்து ரெண்டுலையும் வைக்கும்போது வந்துச்சு அப்படின்னா இந்த கெப்பாசிட்டி வந்து போயிட்டுனே அர்த்தம். அப்படி சவுண்ட் வந்துச்சுன்னா புது கெப்பாசிட்டி இதே வேல்யூ உள்ள புது கெப்பாசிட்டி போட்டால் தான் எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். எல்லா டிவி அதுன்னு எல்லாத்துலேயும் வந்து மேஜராக வந்து இந்த ப்ராப்ளம் தான் வரும். இதை வந்து நல்லா கவனிச்சு வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இதான் வந்து ரொம்பவே முக்கியமான இது கனெக்டிவிட்டி மோடுங்கிறது. இந்த மோடு பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து கட் ஆகிருக்கா இல்லையா, அந்த லைனில் வந்து கட்டு ஏதாவது இருக்குதா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த கனெக்டிவிட்டி பஸர் மோட்லாம் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என் கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் போர்டு வந்து எடுத்திருக்கேன், எக்ஸ்டர்னல் சுவிட்ச் போர்டு. இந்த போர்டு வந்து சப்ளைல கனெக்ட் பண்ணாமலே இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி இந்த இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், கனெக்டிவிட்டி இதை வச்சு. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ரெண்டில் வந்து ஃபேஸ்னு இருக்கும், இல்லை நியூட்ரல்னு இருக்கும், எர்த்துன்னு இருக்கும். 3 பின்னு ப்ளக் இருக்குன்னா சாக்கெட்டில் வந்து ஒரு இதை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் ஒரு இந்த ஜாக்கெட்டில் வந்து பாசிட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுருங்க. அதே மாதிரி இங்கே ஒயரோட இங்கே பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்றில் வந்து பீப் சவுண்டு வந்து வரணும். அப்படி வரல அப்படின்னா இது வந்து ப்ராப்ளம் இருக்குன்னே அர்த்தம். பாருங்க, இதில் வந்து வரல. ஆனால் வந்து முதல்ல வந்து சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிடணும். சுவிட்ச் ஆன் பண்ணி தான் வந்து செக் பண்ணணும். பாருங்க, சவுண்ட் வந்து வருது. அப்போ வந்து இந்த லைன் வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னே அர்த்தம். இப்போ அதே இது இங்கே வைக்கும்போது இதில் வைக்கும்போது சவுண்ட் வந்து வரக்கூடாது, இதில் வைக்கும்போது சவுண்டு வரணும். பாருங்க, சவுண்ட் வந்து வருது. அப்போ வந்து பார்த்துடலாம் இது வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குன்னு சொல்லி இந்த சுவிட்ச் போர்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய நீளமாக இருக்கக்கூடிய ஒயரில் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். 2 சைடில் நான் வந்து கட்டையாக எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பெரிய ஒயராக இருந்தாலும் பரவாயில்ல. 2 சைடில் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து ஒரு டெர்மினலையும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெர்மினல் வைக்கும்போது இந்த மாதிரி சவுண்ட் வரணும். இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சு அப்படின்னா இந்த ஒயரில் வந்து நல்ல நீட்டாக கண்டிஷனாக இருக்குன்னு அர்த்தம், கட்டு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை சவுண்டு வரல அப்படின்னா இந்த ஒயர் வந்து எல்லாம் வந்து கட்டு இருக்கும், அதனால ஒயர் வந்து நல்லா நீட்டாக வந்து செக் பண்ணால் போதும். செக் பண்ணோம். என்ன ஒரு முக்கியமாக ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளையில் வச்சு சப்ளையில் வந்து செக் பண்ணும்போது இந்த மாதிரி 750 வோல்ட் வந்து செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பண்ணணும். ஒருவேளை நீங்கள் 750 எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் 750 வச்சு செக் பண்ணீங்க, இதில் வந்து சப்ளையில் இருக்குது அப்படின்னா அதிலே வச்சு நீங்கள் எப்படி ஏதாவது ஒன்று இப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா இது உடனே பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வந்து போயிடும். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துடணும். இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆம்பியர்லாம் எப்படி செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்னும் நிறைய தகவலோட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.